மக்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் நான்வெஜ் தான் சமைச்சிருப்பாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி நான்வெஜ் தான். 2 புதுசாக ஐட்டம் செஞ்சுருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. நான் ஒன்று, எங்கள் அம்மா ஒன்று. அம்மா அப்பாவுக்கு பரிமாறுறாங்க. அது என்னென்ன ஐட்டம்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூடான வெள்ளை சோறு அருமையாக இருக்குது. ஆவி பறக்க பறக்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளறுங்கம்மா. போதும் போதும், நிறைய போடாதீங்க. அடுத்து சிக்கன் கோலா உருண்டை குழம்பு 2 போதும். இன்றைக்கி புதுசாக இது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து நாங்கள் லாங் வீடியோ எடுத்திருக்கோம், அதை நாளைக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அடுத்து இது நான் செஞ்ச சிக்கன், கார்லிக் சிக்கன். அதாவது வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்த்தாமல் சீக்கிரமாக செய்கிற ஒரு சிக்கன் ஃப்ரை இது. ஸோ இதுவும் ரெசிபி எடுத்திருக்கோம், அதுவும் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சந்திராக்கா கொடுத்த செட்டிநாடு சிக்கன் இருக்குது, இது அப்புறமேட்டு போட்டுக்கிறேன். அப்புறமா சிக்கன் எலும்பெல்லாம் போட்டு சூப்பராக சூப் வச்சுருக்காங்க. ரசத்துக்கு பதிலாக இன்றைக்கி சூப் வச்சாச்சு. ஸோ இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அப்பாவுக்கு அம்மா போட்டுட்ருக்காங்க, டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் அப்பா. சாப்பிட்டு பாருங்கள். கோலா உருண்டை குழம்பு கிரேவி வைங்க. இதுதான் அப்பாவோட பிளேட் இன்னைக்கு. கோலா உருண்டை எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கு. ஓகே, குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பு எப்படி இருக்குன்னு. ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு சாப்பிட்றது இன்னைக்கு கோலா உருண்டை குழம்பா வைக்கலான்னு வச்சிருக்கா. சாப்பிட்றேன். எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கு. ஓகே, செய்யும் போதே நல்ல வாசம் அடிச்சது. மசாலா நல்லா முருகி இருந்தது. அந்த சிக்கன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இது வந்து சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கா? கிரேவி சாப்பிட்டு பார்க்கலாம். சாம்பார் சோறுக்கு இந்த கிரேவி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை இதுதான். ஓகே, வணக்கம். சூப்பு வந்து கடைசியாக தான் குடிப்பேன். ஓகே, அது உங்களுக்கு போட்டு நான் காட்ட முடியாது. சரி, வணக்கம். வணக்கம்.